கம்யோதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் பவுட்ரு. இந்த கஸ்டர்ட் பவுட்ரு வந்துட்டு நம்ம வீட்லேயே மூணு பொருள் வச்சு தான் செய்து காமிச்சிருக்கோம். இது செய்கிறது ரொம்ப சுலபந்தான். 5 நிமிஷத்தில் நம்ம செய்து முடிச்சிடலாம். இது செய்கிறதுக்கு அளவுகள் ரொம்ப முக்கியம். நம்ம கரெக்டான அளவுகளில் சர்க்கரை சேர்த்து பண்ணோம்னா தான் இந்த பவுட்ரு நமக்கு கரெக்டான ரேஷியோவில் வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இந்த கஸ்டர்ட் பவுடரை எப்படி செய்கிறது அப்படின்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு இது மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. நான் இதுக்கு மெஷர்மெண்ட் கப்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. டம்ளர்னால் நம்ம எல்லார் வீட்லேயுமே கிடைக்கும். அதை பயன்படுத்தி அளவுகளோடு நம்ம செய்தோன்னா தான் நல்ல ப்ராப்பராக ஒரு 100% கடையில் கிடைக்கிறது போல் கஸ்டர்ட் பவுட்ரு நமக்கு வரும். அதுக்காக தான் இன்றைக்கி நான் டம்ளரில் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் டேபிள் ஸ்பூன்லேயும் அளவுகள் எடுத்து பார்த்து சொல்லியிருக்கேன். நான் எடுத்திருந்த அந்த டேபிள் ஸ்பூனில் 12 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவு. இந்த டம்ளர் பார்த்திங்கன்னா 1/4 லிட்டர் அளவு தண்ணி பிடிக்கும். அந்த டம்ளரில் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கஸ்டர்ட் பவுட்ரு கொஞ்சம் நிறையாவே சேர்த்து செய்து வச்சுக்கலாம். இன்னுமே வெயில் காலம், அப்போ நம்ம ஜூஸு, ஐஸ்கிரீமு, குல்ஃபி இது மாதிரி நிறைய ஐட்டங்கள் செய்வோம். அதுக்கு நமக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரையும் எடுத்துக்கோங்க. டம்ளரில் பார்த்தீங்கன்னா 1/4 டம்ளர் அளவு இருந்தது அந்த சர்க்கரையோட அளவு. எந்த டேபிள் ஸ்பூனில் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்தோமோ அதே டேபிள் ஸ்பூனில் தான் நான் சர்க்கரையும் எடுத்திருக்கேன். 12 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, 4 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை, அது கூடவே ஒரு 2 பிஞ்ச் அளவு மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அந்த மஞ்சள் பொடியோட வாசனை தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த வெண்ணிலா எசன்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதோட விலை பார்த்தீங்கன்னா 35 ரூபா. ஒயிட் வெண்ணிலா எசன்ஸு நீங்கள் பிளாக்ல கிடைச்சா கூட வாங்கிக்கலாம். எனக்கு ஒயிட்டில் தான் கிடச்சிது, அதனால எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நான் இப்போ கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். மறுபடியும் நான் கொஞ்சம் சேர்த்துருந்தேன், அதை நான் வீடியோவில் காமிக்கல. அதனால நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. நான் ஜீனி கார்ன்ஃப்ளவர் எடுத்தோம்ல அதே டேபிள் ஸ்பூன் தான் பயன்படுத்தியிருக்கேன். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சேர்த்துட்டு நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஜாரில் தான் சேர்த்துருந்தோம். கார்ன்ஃப்ளவர், ஜீனி, வெண்ணிலா எசன்ஸ், மஞ்சள் பொடி இது எல்லாமே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தான் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மிக்சி ஜார் வந்துட்டு ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, நல்லா ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் இந்த மாவு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இல்லைன்னா சீக்கிரமாகவே வண்டு வச்சிரும். அதனால ஈரம் இல்லாமல் மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம எவ்வளோ சூப்பராக நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோன்ட்டு இதை நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஒரு பவுலில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து கலந்து காமிக்கிறேன். பாருங்கள், நீங்கள் கடையில் வாங்குகிற அதே கஸ்டர்ட் பவுடர் கலரில் அதே மாதிரியே இது வந்திருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் தண்ணி ஊற்றி கரைச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. மஞ்சள் பொடி சேர்க்கறதுனால மஞ்சள் வாசனை இருக்குமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். நம்ம வெண்ணிலா எசன்ஸ் நல்லா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டோன்னா அந்த மஞ்சள் வாசனையே நமக்கு தெரியாது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது கடையில் வாங்கினீங்கன்னா 100 கிராம் பார்த்தீங்கன்னா 40 ரூபா. இதை நம்ம வீட்டிலையே செய்து முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். நான் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை வச்சு பல ஜூஸ் ஒன்று பண்ணியிருக்கேன். பாலில் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை மிக்ஸை கலந்துட்டு அதில் எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் சேர்த்து நான் ஒரு ஃப்ரூட்ஸ் ஜூஸும் பண்ணியிருக்கேன். அது அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த கஸ்டர்ட் பவுடரை வச்சு ஐஸ்கிரீமு, குல்ஃபி இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் செய்யலாம். அதுக்காக தான் நான் அதிக அளவில் இதை செய்து இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதே மாதிரி செய்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவரும் ஜீனியும் நம்ம கரெக்டான அளவுகளில் எடுத்தால் தான் இது மாதிரி வரும். நீங்கள் அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் இருக்காது. அதனால் நீங்கள் அளவுகளை கொஞ்சம் பார்த்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. டேபிள் ஸ்பூனில் எடுக்கிற மாதிரி இருந்தால் இதே மாதிரி 12 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூனு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரியாக எவ்வளோ அழகாக விழுதுன்னு இந்த கஸ்டர்ட் பவுடர்.
உங்கள் வீட்டில் நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். இது செய்து முடிச்சுட்டு நல்லா ஏர்டைட்டான ஒரு பாட்டில்லையோ அல்லது பிளாஸ்டிக் டப்பாவிலையோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் கடையில் இந்த கஸ்டர்ட் பவுடர் வாங்கினேன். இது எந்த கலரில் இருக்குன்னு பாருங்கள். அதே கலரில் தான் இப்போ நம்ம அரைச்சிருக்கோம். எப்படி பழங்கள்லாம் போட்டு எப்படி ஜூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இதே மாதிரி தான் நம்மளும் இப்போ செய்திருக்கோம். இதோட அளவுகள் பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவு இருக்கும். விலை பார்த்திங்கன்னா 40 ரூபா. கடையில் தான் நான் இது வாங்கினேன். இப்போ பாருங்கள், அளவுகளும் எவ்வளோ விலைன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த கஸ்டர்ட் பவுடரை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.